லாஸ்ட் இதில் வந்து ஒரு டேர்னிங் ப்ரோக்ராம் ஒன்று சொன்னேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் ப்ரோக்ராமில் பேலன்ஸ் இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் மேனேஜரில் ஒரு நியூ ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஏதாவது பேர் வச்சுக்கிறோம். ஸோ இதில் டேர்னிங்கில் ஸ்டாக் ரிமூவலில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அடுத்து செகண்ட் ஆப்ஷன் போகலாம். இப்போ பார்த்தாச்சு, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, இப்போ செகண்ட் போகிறோம். இதில் சேம் அதில் இருக்க எல்லாமே அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் என்னென்ன இருக்குது, அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சாம்பர் ஆர் ரேடியஸ், இதில் ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இது இந்த இடங்கிறது F1, இங்கே F2, F3, அதாவது FS1 என்ன சாம்பர்னு அர்த்தம், FSன்னு வந்தால் சாம்பர்னு அர்த்தம். சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேடியஸ்ன்னு மாறிக்கும். ஸோ அந்த 1 இருக்கிறதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டோடது, 2 இருக்குது இங்கே, 3 வந்து இங்கே படத்தில் உங்களுக்கே காமிச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே சாம்பரும் யூஸ் பண்ணலாம், ரேடியஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் அடிஷ்னலாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ இதையே நீங்கள் ஃபினிஷிங்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சிம்பிளை மட்டும் மாற்றி விட்டால் போதும். அதாவது இங்கே இந்த சிம்பிளை ஃபினிஷிங் மாற்றி விட்டால் போதும். ஃபினிஷிங்கோட ஸ்டாக்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகிடும். அது எப்படின்னா, இப்போ நான் ரஃபிங்கே போடுறேன். இப்போ ரஃபிங் போட்டு நான் அக்செப்ட் கொடுக்குறேன். இங்கே ரஃபிங் ப்ரோக்ராம் இருக்குது. இதையே இல்லை அடிஷ்னல் ஆப்ஷனை காணும். ஓகே, இந்த எடிட்டில் போனீங்கன்னா இங்கே காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதே ப்ரோக்ராமே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சேம் மறுபடியும் டேர்னிங்கில் போய் ஸ்டாக் ரிமூவல் அதே ப்ரோக்ராமை வந்து இன்னொரு தடவை ஃபினிஷிங்காக மாற்றி ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்தோன்னா அதுவே எடிட் ஆகுது. ஸோ இந்த சைக்கிளே திருப்பி நம்மளால் காப்பி பண்ணி போட முடியும். ஸோ இதில் வந்து அது வரமாட்டேங்குது. சரி பரவாயில்ல, இந்த இது இப்படி வச்சுட்டு அடுத்து வேறு நேமில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்து நீங்கள் வேறு ஒரு பேரில் ஃபினிஷிங்னு சொல்லி நம்ம இன்புட் ஓகே டர்னிங் ஸ்டாக் ரிமூவல் இதில் ஃபினிஷிங் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஒரு இதில் ரஃபிங்காகவும் ஒரு இதில் ஃபினிஷிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போடலாம். ஆனால் ஒரே இதுக்குள்ளேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதே உள்ளே போய் சிம்பிளை மட்டும் மாற்றி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மிஷினில் இருக்கிற ஒரிஜினல் வெர்ஷனில் செக் பண்ணுங்கள், அது கரெக்டாக காமிக்கும். இது வந்து ஒரு ட்ரைனிங்காக இருக்கிற சும்மா சிம்பிளான வெர்ஷனு. ஸோ எக்ஸாக்டாக இருக்கும், எல்லாமே இருக்காது. ஸோ நான் சிலது வந்து இதில் இல்லைன்னாலும் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் உங்கள் மிஷினில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்சு ஏதாவது ஒரு மிஷினை பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள், அங்கே அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ரோக்ராம் போகலாம். ஸோ அடுத்து இந்த டேர்னிங்கில் 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இதில் என்னென்னா 2 டேப்பர் அடிஷ்னலாக கொடுத்துக்கலாம். சிம்பிள் மாத்திரேன். இப்போ டேர்னிங்கில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. டேர்னிங் வந்து லாங்கிடியூடினல் என்ன ஃபேஸிங் என்னென்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். இதில் வந்து இன்க்ரிமெண்டல் வேணும், அப்சல்யூட் வச்சுங்க. ஸோ மினிமம் பாயிண்ட், அதாவது 200 டயாவில் ஸ்டார்ட் பண்ணி 50 டயா வரையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி -150 வரையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து அப்படியே வந்து உங்களுக்கு உங்கள் ட்ராயிங்கில் இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்தால் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதிகமாக இந்த சைக்கிள் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் போய் நான் ஆங்கிள் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்தது அப்படின்னா நான் வந்து கான்டூரில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது எனக்கு தேவைப்படலை.
உங்களுக்கு தேவைன்னா இந்த படத்தில் இருக்கிறத பார்த்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் சிமுலேஷன் செக் பண்ணிங்க. ஸோ நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணுறேன். அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அது அடுத்தது இந்த கான்டூர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குரூவிங் போகலாம். குரூவிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் அதே தான். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி சேஃப்டிக்கு கிளியரன்ஸ் நான் போன தடவை சொன்னது தான். ஸோ இது அடுத்து ஃபீட் ரேட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 0.1. அது இந்த எல்லா சாஃப்ட்வேர்லையுமே உங்களுக்கு 0.1 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது மேக்ஸிமம் 0.1க்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி கொடுத்துங்க. ஒரு O5 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஃபிங்காக ஃபினிஷிங்காக. அடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா இது 4 இதாக மாற்றிக்கலாம். அதாவது ஓடி குரூ, ஃபேஸ் குரூ, ஐடி குரூ, பேக் குரூ, இந்த மாதிரி பேக் ஃபேஸ் குரூ. ஸோ நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸை எங்கே சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது. ஒன்று நீங்கயே சொல்லலாம், இல்லை நான் இந்த படத்தில் பாருங்கள், நீங்கள் வந்து மாற்ற உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாறும். இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும். ஆனால் ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்கள் ட்ராயிங்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் சொல்லணுமே தவிர நீங்கள் டூலை கால்குலேட் பண்ணி டூல் திக்னஸை கால்குலேட் பண்ணிலாம் இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா டூல் திக்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கேயே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஒரு குரூவிங் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே ரேடியஸ் கேட்காது. இந்த இடத்துல வந்து டூலோட இங்கே வித்து வந்து மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு வந்து டூலோட வித்துன்னு சொல்லும். இங்கே ஆக்சுவலாக எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஆனால் இதுவே வந்து உங்கள் மிஷினில் இருக்க வெர்ஷனில் ஒவ்வொரு பாக்ஸில் வைக்கும்போது அதுக்கு என்னென்ன பேருங்கிறது சொல்லும். இங்கே வைக்கும்போது எக்ஸ் வியரு, இங்கே வைக்கும்போது ஜெட் வியரு, இங்கே வைக்கும்போது இந்த டூலாக இருந்தால் ரேடியேஷன் கேட்கும். இதுவே வந்து குரூவிங் டூலாக இருந்துச்சுன்னா இன்சர்ட் வித்துன்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அதுக்குரியது கண்டிப்பாக காட்டும். ஸோ நீங்கள் உங்கள் மிஷினில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் இது சொல்லிட்டேன். இது வந்து இப்போ இந்த இடத்துல உங்களோட ட்ராயிங் படி இந்த இடத்துல ஒரு 20 mm தள்ளி இந்த மாதிரி ஒரு குரூவ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை தான் சொல்ல போகிறீங்க. அப்போ ஓடி என்ன டயாமீட்டர் அப்படிங்கிறத இதில் சொல்லணும். ரெண்டாவது இந்த ஜெட் வேல்யூ பார்த்திங்கன்னா -20. அதாவது உங்கள் ட்ராயிங்கில் 20 mm இங்கே கொடுத்துருக்காங்கன்னா -20ன்னு சொல்லணும். இந்த டூல் வித்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினில் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுவே 23 3 mm வித்துனா 23 போய் அதுவே ஓட்டிக்கும். நீங்கள் அதை எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ட்ராயிங்கில் என்ன இருக்குன்னு மட்டும் சீமென்ஸ் சாஃப்ட்வேரில் சொன்னால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கே தெரியும். ஸோ இந்த வித்து என்னான்னு அடுத்து நான் வரேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த B1ல் பார்த்திங்கன்னா இங்கே வித்து என்னன்னு கேட்குது. ஸோ இந்த வித்து 10 mm சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து 20 mm தள்ளி இதுலேருந்து 10 mmக்கு இந்த டூலை எப்படி நகர்த்தலாம் அப்படிங்கிறது மிஷின் முடிவு பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சொன்ன 10 mm வந்துடும், இங்கேருந்து 20 mm மெயின்டைன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் டூல் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடு எவ்வளோ நவுந்து ஓடணும், இந்த சைடு எவ்வளோ நவுந்து ஓடணுங்கிறது மிஷின் பார்த்துக்கும். அது உங்களுக்கு நீங்கள் அதை யோசித்து 3 mm தள்ளி விட்டு ஓட்டுறது அதெல்லாம் தேவையில்லை இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ அடுத்தது T1 இதை வந்து அப்சல்யூட்டில் வச்சுங்க. அதாவது இன்க்ரிமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இங்கேருந்து டெப்த்து சொல்கிறதா அர்த்தம். ஸோ நீங்கள் டெப்த் வைஸாக மேக்ஸிமம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சில ரேரான ட்ராயிங்ஸில் அப்படி கொடுத்துருக்கலாம். டெப்த்து சொல்கிறதா இருந்தால் பர் சைடு டெப்த்து தான் சொல்லணும், டயாமெட்ரிக்கலாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த வந்து டெப்த்து சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் டெப்த்தை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே அப்சல்யூட்டில் பழகுங்க, அதுதான் கரெக்டு. ஸோ அப்சல்யூட் அப்படின்னா இங்கேருந்து என்ன டயாமீட்டர், ஸோ இந்த டயாமீட்டர் என்ன, மினிமம் டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் கட்டு, இது பெக்கிங். அந்த ஃபஸ்ட்டு பாஸோட பெக்கிங் குரூவ் இறங்கும் போது மட்டும்தான் பெக்கிங்கில் இறங்கும். அடுத்தடுத்து வந்து சைடில் ஃபுல்லாக இறங்கும். நீங்கள் வந்து சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இந்த பெக்கிங் வந்து டெப்த் ஆஃப் கட்டு ஒரு 1 mm சொன்னால் ஒரு பாஸ்க்கு 1 mm போகும், அடுத்து வெளியில் வரும், மறுபடியும் 1 mm போகும், மறுபடியும் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து ஸ்டாக்கு, இங்கே டயாமீட்டரில் எவ்வளோ ஸ்டாக் ஃபினிஷிங்க்கு, அடுத்து ஜெட்டில் எவ்வளோ ஸ்டாக் சைடு வைஸில் இங்கேயும் இங்கேயும் 2 சைடுமே ஃபேஸ் தான். ஸோ 2 இதில் சைடில் எவ்வளோ வைக்கணும். அடுத்து N1ங்கிறது நம்பர் ஆஃப் குரூ. ஸோ ஒரே மாதிரி நிறைய குரூஸ் வந்து ஒரே மாதிரி பிச்சில், அதாவது ஒரே டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா இங்கே 10னா 10ன்னு கொடுத்தீங்கன்னா
ஒரு குரூப் பண்ணது அது அப்படியே அதே ஒரு என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்கும். அந்த டிஸ்டன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிபி அப்படின்னு. இங்கே டிபி ஒரு இதுக்கும் அடுத்ததுக்கு இடையில எவ்வளோ இருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு 5 mm இருக்குன்னு சொன்னிங்கன்னா, ஸோ 10 நம்பர் ஆஃப், அதாவது 10 குரூவு ஒவ்வொரு 5 mmக்கு இடையில இந்த 10 குரூவ் வரும். ஸோ வித்து வந்து உங்களுக்கு 10 mm சொல்லியிருக்கிறேன். ஸோ 5 mm கேப் இல்லைன்னா அது 10வது. ஆக்சுவலாக நீங்கள் 15 mmன்னு கொடுக்கணும். ஒரு 15 mm இந்த மாதிரி அப்படின்னா 10 mm வித்து குரூ, இடையில ஒன்றுக்கு இடையில வந்து 5 mm கேப் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10 குரூப் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு போகும். ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, மற்ற எல்லாமே அதே தான் இருக்கும். இந்த சாம்பர் மட்டும் போன தடவை டேர்னிங்கில் சொன்ன அதே தான். இங்கே வந்து இதில் ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணி, இந்த சைடு ஆங்கிள் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆல்ஃபா ஆங்கிள்ங்கிறது இப்போ இந்த சைடு ஆங்கிள், அந்த அடுத்த வந்து A1ங்கிறது இந்த பக்கம் ஆங்கிள், A2ங்கிறது அந்த பக்கம் ஆங்கிள். உங்களுக்கு டிகிரியில் வந்து எத்தனை டிகிரி ஏதாவது இருந்ததுன்னா, இல்லைன்னா 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் குரூவாக தான் வேலை செய்யும். இன்கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும் ஆங்கிள், ஒரு சைடு ஸ்ட்ரெயிட் இருக்குன்னா இந்த சைடு 0 கொடுத்துங்க, இந்த சைடு அந்த ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு சாம்பர் 4 சாம்பர், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 சாம்பர் வந்து இருக்குது. நீங்கள் 4 சாம்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெப்த் ஆஃப் கட் மற்ற எல்லாமே அதே தான். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு குரூ ப்ளஸ் வந்து ஒரு டேப்பர். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் அது வந்ததுன்னா நான் இந்த கான்டூரில் நான் போட்டுக்குவேன். ஸோ அதனால் இந்த ஆங்கிள் மட்டுமே டேர்னிங்லேயும் சரி குரூவிலையும் சரி நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதில். ஸோ மொதல் 2 ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, குரூவிங் முடிச்சாச்சு. அடுத்து அண்டர் கட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அண்டர் கட் தேவை அப்படின்னா எனக்கு என்ன தேவை ட்ராயிங்கில் இருக்க ஷேப் இருக்கோ அதை பார்த்து நான் கான்டூரில் தான் வரைஞ்சி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி அண்டர் கட் இ, அண்டர் கட் எஃப், ஸோ இந்த மாதிரி சில அண்டர் கட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து என்ன தேவையோ, ஸோ எந்த மாதிரி தேவை, ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 × 0.4. ஸோ அவங்களே சில டிஃபால்ட், அதாவது இதெல்லாமே ஸ்டாண்டர்டுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்காக நீங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்னோடய ட்ராயிங் என்ன தேவையோ அதை நான் வரைஞ்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் கான்டூர், இந்த டேர்னிங் கான்டூர் தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நான் அண்டர் கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. த்ரெட் கட்டிங் வந்து நிறையா இருக்குது. இதில் த்ரெட் கட்டிங் பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்லணும். ஸோ த்ரெட் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சில என்னென்ன த்ரெட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு சில இது கொடுத்துருக்குறாங்க. ஐஎஸ்ஓ த்ரெட்டா, யூஎன்சி த்ரெட்டா, வித்வர் த்ரெட்டா, பிஎஸ்டபிள்யூ, பிஎஸ்பி, ஸோ அவங்களே சில இது கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ மெட்ரிக்கு சாம்பிளாக சொல்கிறேன். இதில் வந்து என்ன த்ரெட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வேணும்னா, அப்படி தேவையில்லைன்னா இதை நீங்கள் நன் கொடுத்துட்டு நீங்களே வந்து சொல்லிக்கலாம். பிச்சு எவ்வளோ பிச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். பிச்சுனா ஒரு த்ரெட்டுக்கு அடுத்த த்ரெட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு உங்கள் ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. M10 × 1.5 இல்லை வந்து ஒரு M40 × 1, எந்த த்ரெட்டு கொடுத்தாலும் சரி அந்த இன்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிச்சுங்கிறது தான், அது இன்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது தான் பிச்சு. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஒரு ரெவல்யூஷனுக்கு இத்தனை வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த பிச்சு. ஸோ சக்கு ஒரு சுற்றுறப்ப இது வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டூல் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஹெலிக்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து த்ரெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜி அப்படிங்கிறது, ஆக்சுவலாக இது ஜிங்கிறது நீங்கள் 0ல் வச்சுக்கோங்க. ஜிங்கிறது அடுத்து த்ரெட்டோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம த்ரெட் கட்டிங்க்கு அதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக ஒரே இதில் தான் டிஸ்டன்ஸில் பிச்சில் தான் போகணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல, நான் இதுவரையும் எந்த இதுலேயும் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி அடுத்தடுத்து த்ரெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் 0 தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் 0 யூஸ் பண்ணி, இன்கேஸ் உங்கள் ட்ராயிங்கில் இங்கே ஒரு ஹெலிக்ஸ் அடுத்து போகும்போது டபுள் ஹெலிக்ஸ் இந்த மாதிரி
ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பட் நான் இது வரையும் பார்த்ததில்ல. ஸோ மெஷினிங்கில் வந்து ரஃபிங்காக ஃபினிஷிங்காக, ஸோ அதில் ரஃபிங் ப்ளஸ் ஃபினிஷிங் ரெண்டுமே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ரஃபிங் ப்ளஸ் ஃபினிஷிங்கே சொல்லிடுறேன். அடுத்து லீனியர்னால் அடுத்து ஆக்சுவலாக இது லீனியர், இது வந்து ஈவன் டெப்த் ஆஃப் கட்டு, இது ஈவன் கான்டாக்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேரில் ஒரு மாதிரி போட்டிருக்குது. சரி பரவாயில்ல. இதில் வந்து லீனியரில் இது பார்த்திங்கன்னா ஈவன் டெப்த் ஆஃப் கட்டில் போகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நீங்கள் இந்த இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஈவன் டெப்த் ஆஃப் கட்டில் சொன்னீங்கன்னா ஒரு 1.1 எடுங்கன்னு சொன்னால் இங்கே 0.1 எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துரும். அடுத்தடுத்து 0.1 போகும்போது ஃபுல் டெப்த்துக்கு போகும்போது லோட் ஆகும் டூலு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். கம்மியான டெப்த் ஆஃப்னா அப்படி சொல்லலாம். பெரிய த்ரெட் வரும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் காமிக்கும், சின்ன த்ரெட்டில் பெருசாக காமிக்காது. இதே டிக்ரீசிவ்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட் அதிகமாகும், அடுத்து வரும்போது கான்டாக்ட் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து அதிகமாக எடுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், அடுத்து பெருசாக ஆக கொஞ்சம் டெப்த் அதுவாகவே குறைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் இது. ஸோ நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் த்ரெட் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணிவிட்டு சிமுலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கட்லையும் எவ்வளோ இறங்குதுன்னு சொல்லி. அதில் ஃபிக்ஸ்டாக இறங்கும், ரெண்டாவதில் வேரியபிளாக இறங்கும், எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இன்டர்னல் த்ரெட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடியில் த்ரெட் வருதோ ஓடியில் த்ரெட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது X0 Y0ங்கிறது இந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்டை பொறுத்தவரை மேஜர் டயாமீட்டர் ஜெட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அடுத்து இதே நீங்கள் ஐடியில் எடுத்தீங்க அப்படின்னா போரோட டயாமீட்டர் அப்புறம் ஜெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜெட்டு ஒன்றுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது த்ரெட்டு முடிகிற இடம் வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ். இது இன்க்ரிமெண்டலில் இருக்குது, நீங்கள் அப்சல்யூட்டில் மாற்றிங்க. இன்க்ரிமெண்டல்லையும் சொல்லலாம், அப்சல்யூட்லையும் சொல்லலாம், பட் அப்சல்யூட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து LW அப்படிங்கிறது இங்கே சிம்பிளில் பற்றி தெரியும், த்ரெட் அட்வான்ஸ். இது ஆக்சுவலாக த்ரெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே த்ரெட்டிங்கோட சைக்கிளில் வரணும். ஒரு 1 mm முன்னாடி இருந்தே த்ரெட்டோட சைக்கிளில் வர சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ என்னென்னா முன்னாடி இருந்தே ஏரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து கட் எடுத்துகிட்டு வரும். இது வந்து சடனாக எங்கேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து LRங்கிறது என்னென்னா, இங்கே த்ரெட்டு நீங்கள் ஒரு நட்டு போல்ட்டெலாம் செக் பண்ணி பாருங்கள். த்ரெட் இப்படியே வந்து கடைசியில் சடனாக த்ரெட்டு ஸ்டாப் ஆகாது, அப்படியே வந்து அந்த டயாமீட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஹெலிக்ஸ்லேயே மேட்ச் ஆகும். ஸோ நார்மலாக அந்த டேர்னிங்கில் மேட்ச் ஆகாமல் ஹெலிக்ஸ்லேயே போய் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து குறைஞ்சி 0 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். எவ்வளோ அந்த மாதிரி டேப்பராக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 2 mm சொன்னீங்கன்னா 2 mmத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸில் வெளியில் வந்துடும். இந்த 2 mmக்குள்ளார இந்த முடியும் போது இது டோட்டலாக அந்த மேக்ஸிமம் டயாமீட்டருக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ அது எல்லா இடத்துலையும் த்ரெட் அப்படி கொடுக்குறது சேஃப், இல்லைன்னா இன்செர்ட் உடையும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா H1ங்கிறது டெப்த்தாக, டோட்டல் டெப்த் எவ்வளோ. இது சார்ட்டில் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சில சாஃப்ட்வேரில் இங்கேயே உங்களுக்கு சாம்பிள் கூட வரும். ஸோ இல்லைன்னா இங்கே நீங்கள் பிச்சு செலக்ட் பண்ணும்போதே இங்கே ஆட்டோமேட்டிக்காக டெப்த்து வந்துடும். இப்போ இங்கே 1.5ன்னு இருக்குது, நான் போய் பிச்சை மாற்றுறேன், 1 mm மாற்றி இன்புட் கொடுக்குறேன். ஸோ இதில் மாறலை, ஆனால் இங்கே அங்கே கொடுக்கும்போதே அதுக்குரிய டெப்த்து டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் நெட்டில் பார்த்து கொடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மிஷினில் இருக்க சாஃப்ட்வேரில் இது எடுத்துக்கும். இது தேவையில்லை ஆக்சுவலாக. இது 0வே நீங்கள் கொடுத்துங்க. ஏன்னா உங்கள் டூல் வந்து ஃபார்ம் டூல் தான், 60 டிகிரி டூல் தான். ஸோ அதனால் இது தேவையில்லை. இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சிம்பிள் வந்து இந்த சைடு ப்ளஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடியது. ஆக்சுவலாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இது எங்கே நான் இது அடுத்து சொல்கிறேன்.